இது வந்து என் அட்மின் பேனல் தானே. இப்ப இதுல வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் இப்ப இதுல வந்து வெட்டிங்ஸ்ல வந்து 3 தான் எட் பண்ணிக்கிறேன். அதேபோல சிலதில வந்து 1 தான் எட் பண்ணிப்பேன். அப்ப நான் 3 எட் பண்ணியதில வந்து நான் என்னோட வெப்சைட்ல எடுத்து காட்டுறேன். இது என்ன வெட்டிங் செக்ஷன்ல வந்து 3 இருக்குதானே. அப்ப இதுல வந்து நான் இத கிளிக் பண்ணினா, எனக்கு வந்து 3 தான் விசிபிள் ஆகுது. நீங்க என்னத்த அங்க அப்லோட் பண்ணீங்களோ, ஒரு ஃபுல் சைஸ்ல டிஸ்ப்ளே ஆகுற சொல்லி நான் ஃபுல் சைஸ்ல டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு இது பண்ணிறேன். இதான் அப்படி எனக்கு இதில் நீங்கள் எத்தனை எட் பண்ணுறோம் அது கீழே காட்டும். அதேபோல் ஸ்க்ரோல் பண்ணியும் பார்க்கணும். அதாவது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து. இப்போ நீங்கள் கப்புள்ஸ் இதை செலக்ட் பண்ணினா இதில் வந்து ஒன்று தான் நிற்கிறேன் ஒரு இமேஜ். என்ன சொன்னால் நான் ஒரு இமேஜ் தான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்போ அதை ஒரு இமேஜ் மட்டும்தான் எனக்கு விசிபிள் ஆகுற. அதே போல் இப்போ நான் எதை கேட்டகரியில் இருக்கிறோ அதை கேட்டகரி மட்டும்தான் நான் டிஸ்பிளே ஆகும். நான் வெட்டிங்ஸில் இருக்கிறேன்டா இதை கிளிக் பண்ணினா என்னோட வெட்டிங்ஸ்லேயே இமேஜ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓல்ட்ரு வந்து எல்லாம் மிக்ஸ் அப்படின்னா எல்லாம் மிக்கிறது இதில். அது நான் வெட்டிங் கொண்டு இன்னும் அப்லோட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி விசிபிள் ஆகிக்கும் உண்டு. இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும்டா நியூ வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா எனக்கு எடிட் ஆகும். அப்போ அதோட வந்து எனக்கு வந்து இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணி எக்ஸாம்பிள் அதே போல் இன்னொரு 4 எட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கொண்டா சரியா. என்ன சொன்னால் நான் வந்து இதில் சும்மா தான் எல்லா இமேஜும் எட் பண்ணிடுறேன். எனக்கு இமேஜ் ஒன்றும் இல்லாதனால நீங்கள் தந்த இமேஜை வச்சு தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒன்று அப்லோட் பண்ணி எனக்கு இமேஜ் வந்து அதில் அப்லோட் பண்ணணும்டா இதில் அப்லோட் பண்ணால் சரி. நீங்கள் அதாவது இந்த அப்லோட் ஆகிறதெல்லாம் வெட்டிங் செக்ஷனில். அதே மாதிரி கப்புள்ஸுக்கு அப்லோட் பண்ணணும்டா எட் செக்ஷன் எட் நியூ கப்புள் ஃபோட்டோஸ் கொடுத்து இன்னும் ஒன்று எட் பண்ணால் சரி. நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் எட் பண்ணி காட்டுறேன். இந்த அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட வந்து வெட்டிங்ஸில் வந்து இது ஃபோட்டோஸ் கொஞ்சம் மிகிறேன். இப்போ எனக்கு வந்து இதில் வைத்து ரீஃப்ரெஷ் பண்ணால் லோட் ஆகினா தான் வரும். இதில் வந்து எனக்கு வெட்டிங் கொஞ்சம் அப்லோட் சாரி ஏதாவது சின்ன டைம் ஒன்று போகிற அப்லோட் ஆகிறதுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு கட்டாயம் சேவ் கொடுங்கோ. அதே மாதிரி இதை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணினாலும் சேவ் கட்டாயம் வந்து சேவ் பண்ணால் சரி. அப்போ சேவ் பண்ணாதே இங்கே அப்டேட் ஆகும். அப்டேட் பார்க்குறது நீங்கள் ரீலோட் பண்ணிவிட்டால் சரியா ஒருக்க வெப்சைட்டை. இப்போ நான் இது ஓல்லியில் இப்போ எனக்கு வந்து இதில் வந்து வெட்டிங்ஸில் வந்து எனக்கு இவ்வளோ ஃபோட்டோஸும் வெட்டிங்ஸ்லேயே சிக்ஸ் இமேஜ் வந்து வெட்டிங்ஸ்லேயே. இப்போ இதில் நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணினா எனக்கு அதுக்குள்ளுக்கு கேட்டகரி தான் காட்டுது. எனக்கு அதில் ஒவ்வொரு இமேஜும் காட்டும். அதாவது வந்து என்னோடய வெட்டிங் 6 ஃபோட்டோஸும் வெட்டிங்லேருந்து அதே போல் அதுக்குரிய இமேஜ் எல்லாம் கீழே காட்டும். இது வந்து நீங்கள் ஃபுல் சைஸில் கேட்டதுட்டு எல்லாம் அதை நீங்கள் எவ்வளோ இமேஜில் ஃபோட்டோ அடிச்சிடும் அதெல்லாம் ஃபுல்லாக காட்டுவேன். அவ்வளோதான். இதில் எந்த சரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த சரி மோட் ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணினா என்ன சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இது வந்து வெட்டிங் ஃபோட்டோஸ்ண்டா இதை கிளிக் பண்ணினா எனக்கு வெட்டிங் செக்ஷனுக்குள்ளே கீழே மட்டும்தான் வரும். இது கப்புள்ஸ். அப்போ கப்புள்ஸில் வந்து 2 இல்லை அது 2 மட்டும்தான் இதில் விசிபிள் ஆகுது. நீங்கள் அது ஒரிஜினல் இமேஜ் கொடுத்து அதை நான் வந்து ஒரிஜினலுக்கே மாற்றிடுறேன். இதில் பார்க்குறதுலாம் ஒரிஜினல் கலர் மட்டும்தான் இருக்கும்.